வணக்கங்களே, வெல்கம் டு விளையாடலாமா. இன்னைக்கான ஃபுட்பால் நியூஸஸ் என்ன நம்ம பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரீசெண்டாக இட்டாலியன் நேஷனல் டீமோட ஹெட் கோச்சை சாக் பண்ணியிருந்த நேரத்தில் புதுசாக நம்ம கட்டூசோவை அடுத்த ஹெட் கோச்சாக நியமிச்சிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல சைனிங்காக இருக்கும் அப்படின்னு நம்பலாம். இட்டாலியன் டீமை நீங்கள் மேனேஜ் பண்ணுறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? Sometimes may be good, sometimes may be shit. பாயர்ன் மியூனிச்சை சேர்ந்த மெத்தியஸ் டெல் டோட்டனாமுக்கு பர்மனன்ட் டீல் சைன் பண்றாரு. லாஸ்ட் சீசன் டோட்டனாமுக்கு லோன்ல விளையாண்டுட்டு இருந்தாரு. இப்போ இது பர்மனன்ட் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. விக்டர் யோகெரெஸ் ஆர்சனலுக்கு லைட்டா கிரீன் லைட் காட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மான்செஸ்டர் யுனைடெடும் இந்த ரேஸ்ல இருக்காங்க. ஆனா அவங்ககிட்ட சாம்பியன்ஸ் லீக் ஸ்பாட் இல்லைன்ற காரணத்தினால விக்டர் யோகெரெஸ் மோஸ்ட்லி ஆர்சனல் போற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் ஆர்சனல் பெஞ்சமின் செஸ்கோ கிட்டையும் டீல் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேரையுமே சைன் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். லிவர்பூலோட லெஃப்ட் பேக்கான ராப்சனை அட்லாண்டிகோ மேட்ரிட் டார்கெட் பண்ணி சைன் பண்ணலான்ற ஐடியாவில் இருக்காங்க. அதான் லிவர்பூல் ஒரு ஆல்டர்னேட் லெஃப்ட் பேக்கை சைன் பண்ண போகிறதா இருந்தாலும் இவர் எவ்வளோ சீக்கிரமாக விடுவாங்கன்றது தெரியல. அண்ட் இவங்களோட ப்ரைஸும் கொஞ்சம் ஹையாக இருக்கும். அது ஏடிஎம்மோட எக்ஸ்பெக்டேஷனை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்க லிஸ்ட்டில் இருக்கிற தியோ ஹெர்னாண்டஸ் நோக்கி போகிற மாதிரி இருக்கும். ரியல் மேட்ரிடை சேர்ந்த ரவுல் அசென்சியோ அவரோட கான்ட்ராக்டை 2031 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாரு. ஃபைனலி இட் இஸ் கன்ஃபார்ம்ட் தட் ஃப்ளோரியன் வியர்ட்ஸ் இஸ் அஃபிஷியலி லிவர்பூல் பிளேயர். டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பயர் லெவர்குசனுக்கும் லிவர்பூலுக்கும் நடுவில் இப்போல இருந்து ஃப்ளோரியன் வியர்ட்ஸ் ஒரு லிவர்பூல் பிளேயர். லிவர்குசன் ஃபேனா எனக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா வேதனையாக இருந்தாலும் வேதனையாக இருக்குங்க. ஸோ பார்க்கலாம், ஃப்யூச்சரில் அவன் நிறையா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவான்னு நினைக்கிறேன். லீக் ஒன்னை சேர்ந்த மொராக்கோ போக்பா சைன் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க. போக்பா சைட்லேருந்து க்ரீன் லைட் வந்துருச்சுன்னா இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான சைனிங் ஆகிடும். ஆல்ரெடி மொராக்கோ அன்சு ஃபாட்டியை லோன் வித் பை கிளாஸில் சைன் பண்ணிட்டாங்க. ஸோ போக்பாவோட டீலும் நடந்துச்சுன்னா இது ஒரு நல்ல சைனிங்காக இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு போக்பா விளையாடுறத நம்ம எல்லாருமே பார்க்கலாம். மேன் சிட்டியோட ரைட் பேக்கான கைல் வாக்கர் போன சீசனே வந்துட்டு இவங்க சிஸ்டமுக்கு செட் ஆக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பெப் கார்டியோலா ஏசி மிலானுக்கு லோனில் அமைச்சிருப்பாரு. இப்போ லோன் டைம் முடிஞ்சு மேன் சிட்டிக்கு திரும்ப வர கைல் வாக்கர் பெப்போட ஃபியூச்சர் பிளான்ஸில் இல்லைன்றது தெரிய வருது. டர்க்கிஷ் லீகை சேர்ந்த ஃபெனர்பாச்சே கைல் வாக்கரை சைன் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. இன்னைக்கான நியூஸ் அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் டு விளையாடலாமா.